ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். லாஸ்ட்டாக நம்மளால் வந்துட்டு ஒரு 2-3 வீக்ஸ் வரைக்கும் நம்மளால் வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்து 2 அபார்ஷனுக்கு அப்புறமா நாங்கள் மறுபடியும் பேபி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட் போக ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான பார்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுறது. அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஃபுட்டும் சாப்பிட்ணும், ஆனால் வெயிட் லாஸ் ஆகணும். ஸோ அதுக்கு டயட் ஃபுட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு அது ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். அதோட அந்த திருப்பியும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போக ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னோமா தவிர, அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட போனோமா இல்லையா, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், வெயிட் லாஸில் வந்து நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அப்டேட் கொடுக்கல. ஒரு 2-3 வீக்ஸ் இருக்கும் எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ணல. அதுக்கு சில காரணம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு வந்திருக்கேன். ஐ மீன், இதுக்கப்புறமா கொஞ்சம் ரெகுலராக கண்டிப்பாக போடலான்ட்டு. ஆனால் அது என்னென்னா, ஒரு சின்ன வருத்தங்க. அதனால் வந்து என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, வீடியோவே எடுக்க முடியலன்னு வச்சிங்களேன். என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு அபார்ஷன் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து நமக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு ஹார்ட் பீட் வரல, அதனால டாக்டர் வந்து அபார்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் 1 இயர் கழிச்சு தான் நமக்கு வந்து செகண்ட் பேபி கன்ஃபார்ம் ஆச்சு. செகண்ட் பேபி கன்ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு ஒரு 2-3 மந்த்துக்குள்ளேயே வந்து ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு முன்னாலேயே கரு வந்து தானாக கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகலை, ரொம்ப நாளாக போகலை. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் நாங்கள் போக போகிறோம் டாக்டர்கிட்ட அப்படின்னு சொன்னோம். அந்த டாக்டர்கிட்ட போன பிறகு அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் சொன்னாங்க, 2 அபார்ஷனுக்கு அப்புறமா என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அந்த ரிப்போர்ட் நமக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக, ஐ மீன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எப்படி ரிசல்ட் வந்தது, அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த முறை 3வது முறை பேபி கன்ஃபார்ம் பண்ணுறது நம்ம போகும்போது நம்ம வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு சிலருக்கு கண்டிப்பாக ஃபாலிகுலர் ஸ்டடினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இந்த பேபி கன்ஃபார்ம் பண்ணுற ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு. தெரியாதவங்களுக்கு இது கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறது, டாக்டர் வந்து டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதாவது ஃபாலிகுலர் ஸ்டடின்றது பீரியட் ஆகிற ஃபஸ்ட்டு டேலேருந்து அவங்க வந்துட்டு ஸ்கேன் பண்ணி கருமுட்டை வந்துட்டு யூட்ரஸில் எப்படி வளர்ந்து வருது, என்ன சைஸு, என்ன திக்னஸ்ஸு, இது எல்லாமே அந்த எண்டோமெட்ரி சொல்கிறாங்க இல்லையா, அதோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது, அது உள்ள கருமுட்டை எந்த சைஸில் வளர்ந்து வருதுன்னெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்காக நம்மள அதாவது பீரியடான ஃபஸ்ட்டு டே விட்டுட்டு செகண்ட் டேலேருந்தே வர சொல்லுவாங்க. ஆல்டர்னேட் டேஸில் நம்ம போயிட்டுருக்கணும். ஸோ ஓவலேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கருமுட்டை வந்துட்டு வளர்ந்து வந்து ரப்சர் வெடித்து வெயிட் பண்ணுறது, அதாவது ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த சமயம் வரைக்கும் டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேபிள் போட்டு நோட் பண்ணிட்டே வருவாங்க. இந்த டேட்டில் அதாவது என்ன சொல்கிறது, பீரியடான ஃபஸ்ட்டு டே, அதுக்கப்புறம் 3rd டே, 5th டே, 7th டே, 10th டே, 12th டேன்ற மாதிரி டேட் போட்டு அந்த சைஸ் வந்து அவங்க நோட் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கப்புறமா எந்த டேட்டில் அது வந்து கருமுட்டை ரொம்ப அழகாக வெடித்து இப்போ வந்து ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணுது, இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம்னா, ஸோ அது வந்து கருமுட்டை வந்து ரிசீவ் பண்ணிக்கும், ஸ்பெர்ம் ரிசீவ் பண்ணி பேபி கன்ஃபார்ம் ஆகும், பேபியாக வரும்னு சொல்லிட்டு இதை வந்து டாக்டர் டே ஃபஸ்ட்லேருந்து அந்த ரப்சர் ஆகிட்டு ரப்சர்ன்றது வந்து இங்கே என்ன சொல்கிறோன்னா, கருமுட்டை வெடித்து வர்றது தான் ரப்சர்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் ரப்சர் ஆகிடுச்சு, இனிமேல் நீங்கள் இன்னையிலேருந்து ஆல்டர்னேட் டேஸில் நீங்கள் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், அப்போ தான் வந்து பேபி கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க செக் பண்ண மாட்டாங்க. அதோடவே அந்த ரப்சர் ஆகிடுச்சுன்னு சொல்கிறதோட அவங்க விட்டுருவாங்க. அதோட நெக்ஸ்ட்டு சைக்கிள், அதாவது டேட் ஆகிடுச்சுன்னா பை த சான்ஸ் நீங்கள் வாங்க, டேட் ஆகலைன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்க, நம்ம உடனே வந்து பேபி கன்ஃபார்ம் இல்லைன்னு சொல்லிட்டு பிளட் டெஸ்ட் அடித்து பார்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கார்டு போட்டு பார்த்துக்கலாம். இப்படின்னு சொல்கிறது தான் ஒரு சைக்கிள், ஃபாலிகுலரில் ஒரு சைக்கிள். ஸோ இந்த ஸ்டடிக்கு தான், இந்த ஃபாலிகுலர் ஸ்டடிக்கு தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம போயிருந்தோம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா பேபி 2 முறை அபார்ஷன் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்டிவாக எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒய்ஃப் வந்துட்டு வெயிட்லெஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதெல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது நம்ம போன மாதம் வந்துட்டு ஃபாலிகுலரில் ஃபஸ்ட்டு சைக்கிள் போயிருந்தோம். அதே மாதிரி எல்லாமே நம்ம அவங்க கொடுத்தது எல்லாமே ஃபாலோ பண்ணோம். அதில் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. அதோட அப்செட் தான், வீடியோ எடுக்கலை, வீடியோ போட முடியல, எதுவுமே இல்லை. கொஞ்ச நாள் அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் பிரேக் விட்ட மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா ஏற்கனவே நமக்கு 2 முறை வந்து இந்த மாதிரி அபார்ஷன் ஆகிடுச்சா, அப்புறம் இந்த சமயத்தில் வந்து நம்ம பேபிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது
இந்த எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அவங்களும் கரெக்டாக யூட்ரஸை செக் பண்ணிட்டே வந்தாங்க. அந்த கருமுட்டை எந்த அளவுக்கு வளர்ந்து வருதுன்னு. ரொம்ப கரெக்டான சைஸில் கருமுட்டை ஆரோக்கியமாக வளர்ந்து வருது. அந்த கருப்பை எண்டோமெட்ரிக்ஸ் திக்னஸும் நல்லாவே இருக்குது. அப்புறம் பேபி வந்துட்டு அதாவது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டேட் வந்து அவங்க தான் குறித்து கொடுப்பாங்க. ஐ மீன் இந்த டேட்லேருந்து ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேட்லேருந்து. ஸோ அப்படி எல்லாமே இருந்தும் நமக்கு வந்து திரும்பவும் அந்த ஜூனுக்கு அப்புறமா ஜூலையில் வந்து டேட் ஆகிடுச்சு. பேபி கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப 2 பேருமே ரொம்ப உடஞ்சி போயிட்டோம். என்னடா இது, இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுவோன்னு சொல்லி நம்ம இருந்தோம். ஆனால் மறுபடியும் கூட நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகலைன்ற ஒரு சின்ன வருத்தம் கண்டிப்பாக அது எல்லாருக்குமே இருக்கும். அதை நம்ம அந்த சோகமோ இல்லை அது அந்த ஒரு அப்செட்டில் இருந்தோ நம்மளை திரும்பவும் மீண்டு நம்ம ஒரு பழைய நிலைமைக்கு வர்றது, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க மாதிரி சந்தோஷமாக இருக்க மாதிரி காமிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது தான். அதனால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல. என்ன கேட்டால் இந்த முறை பேபி கன்ஃபார்ம் ஆகாததுக்கு நானும் ஒரு முக்கியமான காரணமாக இருப்பேன்னு எனக்கு தோணுது. இதில் நான் ஒரு 2-3 விஷயம் நான் சொல்ல வரேன். இந்த ஃபாலிகுலர் ஸ்டடியாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ மீன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பேபி கன்ஃபார்ம் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், அதில் நிறைய பேர் சொல்கிறது வந்து பெண்களோட அந்த சேலஞ்சஸ், அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத பற்றி தான் சொல்லுவாங்க, டாக்டர் உட்பட எல்லாருமே. ஆனால் ஆண்கள் சைடில் இருக்கிற சேலஞ்சஸ், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அவங்களால எந்த அளவுக்கு பேபி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ண முடியலன்றதை எவ்வளோ பேர் ஓப்பனாக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொஞ்சம் ஓப்பனாகவே ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆனவங்களுக்கு தயவு செஞ்சு பேபியை மட்டும் போஸ்ட்பான் பண்ணாதீங்க. நான் அடுத்த வருஷம் பெற்றுக்கிறேன், நான் 2 வருஷம் கழித்து பெற்றுக்கிறேன், 3 வருஷம் கழித்து பெற்றுக்கிறேன்னு நான் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ப்ளஸ் ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் இருந்த ஒரு விஷயம் இது தான். கான்ஃபிடென்ட்டுன்னா, நான் கல்யாணம் முடிஞ்சோடனே ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் நான் போஸ்ட்பான் பண்ணுறேன் என்னோடய ஃபேமிலிக்காகன்னு சொல்லி போஸ்ட்பான் பண்ணும்போது நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். ஜஸ்ட் 4 இயர்ஸ் தானே, 4 இயர்ஸ்க்கு அப்புறமா என்னால் வந்து ஈஸியாக பேபி கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டால் பேபி வந்துரு போகுது அவ்வளோதானே அப்படின்னு நினச்ச ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஆனால் ரியாலிட்டி அப்படி கிடையாதுங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு 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 ஆர்வத்தில் இல்லை ஒரு ஊடல், ஒரு ஈர்ப்பு, அதில் பேபி நின்றுடுதில்ல, அது ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம். அது நல்ல விஷயம் என்ன கேட்டால். ஆனால் அதுக்கப்புறமா பேபி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு வருதில்ல, அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். அது 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 உண்மையிலுமே அது மன உளைச்சல் கொடுக்குது. இது வந்து ஆண்கள் சைடில் இருக்கிற பிரச்சனையை பற்றியும் நான் பேசுகிறேன். ஏன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி ஆகிடுதுங்க, எக்ஸாம் மாதிரி ஆகிடுது. டாக்டர் வந்து செக் பண்ணிட்டே வந்து கருமுட்டை வந்து வளர்ந்துட்டே வருது, ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இப்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நீங்கள் வந்து ஆல்ரெடி டேஸில் ஒன்றா இருக்கணும் அடுத்த 1 வீக்குன்னு சொன்ன உடனே எல்லா ஜென்ஸ்க்கும் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் எனக்கு வந்து அது ஒரு பெரிய பதட்டம். அது வந்து ஒரு டாஸ்க்கு. எப்படிடா நம்ம வந்து ஐயோ நம்ம கண்டிப்பாக இப்போ ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக இருந்துடணுமே, அப்படி இல்லைனா பேபி கன்ஃபார்ம் ஆகாதே, இத்தனை வருஷம் தள்ளி போயிடுச்சு, 11 வருஷம் ஆகிடுச்சு, இப்போ நமக்கு எப்படி இந்த பதட்டமும் இந்த மாதிரியான ஒரு எண்ணமும் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்க விடலைங்க உண்மையாக சொல்லணும்னா. ஸோ இந்த முறை லாஸ்ட்டு சைக்கிளில் ரொம்ப நாள் கழித்து இப்போ ஆரம்பித்த இந்த ஃபஸ்ட்டு ஃபாலிகுலர் ஸ்டடியில் என்னால் ஒழுங்காக இருக்க முடிஞ்சுதான்றதே எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதுதான் ஒரு காரணமாக இருக்கும் பேபி கன்ஃபார்ம் ஆகாததுக்கு. மற்றபடி ஃபீமேல் சைடில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மென்ஸ் சைடில் இந்த பிரச்சனை இருக்குது. இது என்னோடய அட்வைஸ். கல்யாணம் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட்பான் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு வந்து அது ஒரு பெரிய டாஸ்க்கு. தோனி சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவார் ஒரு பேட்டியில், அந்த மாதிரி தான் அது. இப்போது நாங்கள் வந்துட்டு மறுபடியும் செகண்ட் சைக்கிள் டாக்டர்கிட்ட வந்து பீரியட் ஆன உடனே போனோம். பட் ஆனால் அவங்க வந்து இல்லை, இந்த முறை வந்து நாங்கள் செகண்ட் சைக்கிள் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் சைக்கிள் பார்த்துட்டோம். இந்த முறை வந்து நம்ம கருமுட்டை வளருதா அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீயாக விட்டுருவோம் இந்த மந்த்து. ஏன்னா போன மந்த் வந்து நம்ம டேப்லெட்லாம் கொடுத்துருக்கோம், நிறைய டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் ஏதாச்சும் கொடுத்துருப்போம். அதனால் அதோடைய எஃபெக்டிவ் வந்து இந்த செகண்ட் சைக்கிள் ஃபாலிகுலர் செகண்ட் சைக்கிள்லையும் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஓவலேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கார்டு போட்டு பார்த்துக்குங்க. ஓவலேஷன் கிட் இருக்குல்ல, அந்த கிட்டு வச்சு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
தட் இஸ் திஸ் மந்த், அதாவது இந்த மாதம். காட் கிரேஸ் இந்த மந்த் உங்களுக்கு வந்து பேபி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உடனே வாங்க, கார்டு போட்டு பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் 3rd சைக்கிள் நீங்கள் வாங்க, நாம் வந்து 3rd சைக்கிள்லேருந்து மறுபடியும் ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 2nd சைக்கிளில் இருக்கும். ஃபாலிகுலரில் டாக்டர்கிட்ட போகலை, ஃபஸ்ட் நாள் தான் போனோம், அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டாங்க. இப்போ கொஞ்சம் நாமளே நார்மலாக ஃபுட்டு, சின்ன சின்ன ரொம்ப எக்ஸசைஸ்லாம் எதுவும் பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை, ஃபுட்டு. மற்றபடி ஓவலேஷன் செக் பண்ணுறது, எப்போது கருமுட்டை நல்லா வளர்ந்து வெடித்து அது வெயிட் பண்ணுதுன்றதெல்லாம் செக் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறது, இப்படி போயிட்டுருக்குங்க. இந்த பேபி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்றது நான் எவ்வளோ ஒரு சாதாரணமாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டா பேபி கன்ஃபார்ம் ஆகிடுன்னு சொன்னேன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறேன், பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிறேன், எனக்கு பதட்டம் ஆகிடுது. நம்மளால் வந்து என்ன சொல்கிறது, ரிலேஷன்ஷிப் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. இது மென் சைடில், ஆண்கள் சைடில் சொல்ல முடியாத சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது நிறைய பேர் ஓப்பனாக சொல்ல முடியாது தான் டெஃபினட்டாக. பட் நான் இருந்தாலும் சொல்கிறேன், ஏன்னா பேபி கன்ஃபார்ம் பண்ணணும்னு வரும்போது இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ யாருமே போஸ்ட்போன் பேபி விஷயத்தில் விளையாடக்கூடாது. நான் ரொம்ப விளையாட்டேன். ஐ மீன் ஓகே, நல்ல விஷயம் தான். ஏன்னா நான் ஃபேமிலிக்காகவும் போஸ்ட்போன் பண்ணுன்றதில் அதில் எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு ஒரு பெருமையும் கூட. ஆனால் என்ன ஒன்று, கொஞ்சம் நம்ம செல்ஃபிஷாக இருந்திருக்கணும். சுயநலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயநலத்தில் தான் நமக்கு வந்து குழந்தை பிறக்கும். எனிவே இப்போ 2nd சைக்கிளில் இருக்கும், பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னால் 3rd சைக்கிள் நம்ம டாக்டர்கிட்ட போவோம். ஒரு சைக்கிள்லையும் நமக்கு வந்து டேட் ஆகக்கூடாதுன்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்படி டேட் ஆகிடுச்சுன்னா நம்ம திரும்ப உடஞ்சிருவோம். அதுலேருந்து திரும்ப மீண்டு வரத்துக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அந்த டைம் தான் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக வீடியோ ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன். 11 வருஷத்துக்கு அப்புறமா நமக்கு வந்து பேபி கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு தான் இருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அதை கிடைக்கிறதுக்காக நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸில் ஸ்ட்ரகிள் ஆகிறோம்ல, அதுதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இதை தாண்டி நிறைய பர்சனலாக நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. எல்லா விஷயங்களும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக அப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்துட்டு வரும். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.